ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரத்த பொரியல் வந்து எப்படி சில பேர்த்துக்கு வந்து தெரியாது. இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்படி ரத்த பொரியல் பொரிக்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ரத்தம் எடுத்துருக்கோம். பொடிசாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சின்ன சீரகம், ஒரு பட்டை வத்தை வந்து மிளகாய் வத்தை வந்து கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்து வந்து கடுகு வந்து கொஞ்சம் தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்து தேங்காய் பூ, இதுதாங்க இது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். நம்ம பிசைகிறதுல இருக்கும் ரத்த பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறேன். சில பேர் வதக்கி இது பண்ணுவாங்க. நம்ம வந்து ரத்தத்திலே பச்சையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறோம். சீரகம், கடுகு மட்டும் தாளிக்கும் போது இது பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைகிறதெல்லாம் இருக்குது, சின்ன சின்னதாக நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா ரத்த பொரியல் வந்து பொழுன்னு பொடுசாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெயும் காயுது. நான் வடை சட்டி ஆல்ரெடி காய வச்சுட்டேன். இப்போ எண்ணெயும் காயுது. இப்போ வந்து நம்ம கடுகு கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். கடுகு ரொம்ப சேர்க்கக்கூடாது, உண்மையிலே நல்லா இருக்காது. இப்போ கடுகு சேர்த்தோம்னா பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். சிம்முலே வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம ஊற்றும் போது வேகமாக வந்து அடி பிடிக்கும். இப்போ வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சட்டியில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நீங்கள் 5 நிமிஷம்னா சிம்மில் போட்டுக்கோங்க, கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் அடுப்பை ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், அதனால தான் இதாகுது. ரத்தம் தாயா, இங்கிட்டு வாயா. ஆமாம், பாருங்கள் சட்டியில் வந்து அவ்வளோ ஒட்டவே இல்லை. ஆரம்பத்தில் வந்து நம்ம அடுப்பை வந்து வேகமாக வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து சிம்மில் போட்டுருங்க. நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூ போட்டுக்கிறோம். இப்போ வந்து சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா பொழுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பொழுன்னு இருக்குது. உங்களுக்கே தெரியும், கட்டி சேராமல் பொடுசாக நல்லா பொழுன்னு இருக்குது. இதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். உண்மையிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பச்சையிலே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.